மாற்றத்திற்கான அரசியல் அப்படிங்கறது வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுது இல்லையா? ஆனா சமூகத்துல முக்கியமா எனக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக இங்க ஒருத்தவங்க இருக்காங்க. உங்க பேரு சொல்லிட்டு என்னங்கறத நீங்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்துருங்க. என்னோட பேரு வேதவள்ளி. நான் தினமும் பஸ் ஸ்டாப் போகும்போது ஒரு ஒரு சில விஷயத்தினால ரொம்ப சங்கடப்பட்டிருக்கேன். என்னன்னா ஒரு ஒரு வயசானவர் இருக்காரு, அவரும் குடிச்சிருக்காரு. ஒரு யங் மேன் இருக்கான், அவனும் குடிச்சிருக்கான். நாங்க அங்க போய் நிக்கும் போது அவனோட பார்வை வேற மாதிரி இருக்கு. எங்களால அங்க நிக்க முடியல. நான் எனக்கு நடந்தது சொல்றேன். ஒரு நாள் நான் ஒரு பெஞ்ச் மேல போயிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் பஸ் ஸ்டாப்ல, எங்க ஓல்டு பஸ் ஸ்டாப்ல. அப்போ ஒரு அங்கிள் படுத்துட்டு இருந்தாரு. அவரு ஃபுல் போதையில இருந்தாரு, அது எனக்குமே தெரியும். நான் உட்காந்துட்டு நான் பட்டு கால் பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன பக்கம் பார்த்து திரும்பி அப்படியே படுத்துட்டு இருக்காரு. அவர் ட்ரெஸ்ஸிங் ஒழுங்கா இல்ல. நானும் அவர் திரும்பி போவாருன்னு பாக்குறேன், போக முடியல. பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே வைன் ஷாப் இருக்கு, அப்புறம் எப்படி அவங்க போவாங்க? எங்களுக்கு அங்க வைன் ஷாப்பை மூடுறோம்ன்றாங்க. பட் கவர்மெண்டே தான் திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த ஒரு வைன் ஷாப்பை மூடனா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஆண்கள் போதையில இருக்கிறனால தான் அவங்களோட பார்வை தப்பான நோக்கத்துல போதா என்னன்னால எனக்கு தெரியாது. ஆனா அவங்க அந்த மாதிரி பார்க்க கூடாதுன்றதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, வைன் ஷாப் எங்களுக்கு வேண்டாம். இந்த இப்ப நாங்க ஒரு போற வழியில கூட எங்களுக்கு நிம்மதியா போக முடியல. யார் எப்ப வருவா, யார் என்ன பின்னாடி வருவா, யார் எப்படி பாக்குறான்றத நாங்க எல்லா சைடும் நோட் பண்ண முடியாது. எங்களுக்கான சுதந்திரம் வேணும். ஆனா அது அந்த போதையின் பழக்கத்தினால யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. பெண்களுக்கு அதனாலே பாதுகாப்பு இல்லாம போகுது. ஆண்கள் தவறாக போறாங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணம் போதை அடிமை தான். அதாவது ராஜேஷ் பெரிய கிளாப் கொடுப்போம் முதல்ல. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை பெண்களுடைய வலி, அந்த வலிய ஒரு 30 செகண்ட்ல ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க சகோதரி. இப்ப டாஸ்மாக் கடைகள்னால மக்களுக்கு, சமுதாயத்துல அல்லது பெண்களுக்கு கூடுதலா எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத அந்த சகோதரி அவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க. ஆண்களும் யாராவது பேசுனீங்கன்னா பரவாயில்ல. டாஸ்மாக் கடைகளால ஏற்படக்கூடிய சீரழிவு அல்லது பாதிப்புன்னு நீங்க ஃபீல் பண்ற விஷயம்? என் பேர் சிம்பு, நான் பிஏ தமிழ் படிக்கிறேன், செகண்ட் இயரு. என் ஓட்டு எதுக்காக வந்தேன்னா, இந்த வருஷம் எலெக்ஷன் டிவிக்கு தான் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டா, பல போதைப் பொருளுக்கெல்லாம் பல பசங்க அடிமையாகிறாங்க, பெற்றவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. மாணவர்கள் யாருமே சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க. பெஸ்ட் போதைப் பொருள் பழக்கத்தினால அதெல்லாம் மாற்றணும்னு கேட்டுக்கிறேன். முக்கியமா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் முன்னேற்றணும். பசங்கெல்லாம் எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்க. ஏன்னு கேட்டா, அங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க எல்லாம் கொஞ்சம் கத்து தர மாட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்க. அதெல்லாம் மாற்றணும்னு கேட்டுக்கிறேன். நீங்க சொல்ற இந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இதெல்லாம் சரியாயிடும் நினைக்கிறீங்களா? ஒரே நாள்ல ஓவர் நைட் ஒபாமா மாதிரி சில விஷயங்களை பண்ணிட முடியுமா? இந்த மாற்றம் சாத்தியமா? நீங்க சொல்றது, நீங்க மாற்ற வேண்டும் சொல்றதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம், நீங்க எதிர்பார்க்கிற மாற்றத்தை ஏற்படுத்துமா களத்துல? அதுதான் கேள்வி. அது தலைவரை பொறுத்துதான் இருக்கு, நம்ம கையில ஒண்ணும் இல்ல. அவர் நினைச்சதா, சிஎம் நினைச்சதா முடியும் சார். தமிழ்நாடு அரசு கஞ்சாவை ஒழிக்கணும், போதையை ஒழிக்கணும்னு சொல்லிதான் கஞ்சா ஒழிப்பு 2.0 ஒரு திட்டத்தை போட்டு, கிட்டத்தட்ட நாங்க செக்ரட்டரியேட்ல இருக்கிறதுனால செய்தியாளர்கள் பார்ப்போம், மாசத்துக்கு ஒரு கூட்டம், சில மாதங்கள்ல 2 கூட்டங்களா நடக்கும். டிஜிபி, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எஸ்பிக்கள் எந்த மாவட்டங்கள்ல கஞ்சா அல்லது போதைப் பொருட்கள் அதிகமா இருக்கோ அதை எப்படி எல்லாம் ஒழிக்கலாம், எந்த மாநிலத்திலிருந்து வருது அல்லது எந்த ரூட்ல இருந்து வருதுன்னு அதை என்கவுண்டர் பண்றதுக்காக தொடர்ந்து அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சோ தமிழக அரசு, அது அதிமுக அரசாக அமைந்திருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசாக இருந்தாலும், யாரும் போதை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கணுங்கிற எண்ணங்கள் ஆட்சியாளர்கள் மத்தியில் இல்ல. தொடர்ந்து கட்டுப்படுத்தணுங்கிற எண்ணத்துல தான் செயல்படுத்திருக்காங்க. அதையும் நம்ம நியூஸ் தமிழ் பதிவு பண்றது.